70,000 ரொம்ப கம்மிப்பா. இப்பதான்ப்பா இவளுக்கு 2வது கல்யாணமே ஆச்சு. ரேட்டை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ண சொல்லு. 70,000. வேற யாராவது இருக்கீங்களா? 80,000. 80,000 ஒரு தரம், 80,000 2 தரம், 80,000 3 தரம். ஏமா போ, இந்த பொண்ணு உங்களுக்கு தான் சொந்தம். அப்புறம் அடுத்து இந்த பொண்ணு, இவ பேரு ஜோதி. அவ தன்னோட குழந்தையோட வந்திருக்கா. சரியான விலைய சொல்லுங்க. வணக்கம் மக்களே. கிரைம் பெட்ரோல் சதார்க் 30 நாட்கள் 30 யூனிக் கேசஸ் எபிசோட்ல நான் அனுப் சோனி உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம நாட்டுல ஏராளமான சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் இருக்கு. கலாச்சாரம் அப்புறம் பாரம்பரியம். அதுல ஒரு கலாச்சாரம் தான் வரதட்சணை. சட்டப்படி அது குற்றம் தான், ஆனா சமுதாயத்துல நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த சமுதாயம் ரொம்ப ஓபன் மார்க்கெட்ல அந்த தீமைய மனசார ஏத்துக்கிட்டு செயல்படுது. இதை விட ரொம்ப மோசமான இன்னொரு விஷயம் இருக்கு. இங்க பெண்களை ஏலத்துல விட்டுருவாங்க. திருமணங்கிற பேர்ல பெண்களை விலை கொடுத்து வாங்குறாங்க, விக்கிறாங்க. இந்த 2 கலாச்சாரமுமே ரொம்பவே தப்பானதுதான். மனிதநேயம் அற்றது. நம்மளோட சட்டம் ஆண் பெண் 2 பேருக்குமே சரிசமமான உரிமையை கொடுக்குது. ஆனா சமுதாய சீர்கேடுகள் பெண்களை இந்த சமுதாயத்தோட ஒரு பகுதியா இல்ல, அவங்கள ஒரு ப்ராடக்டா நினைச்சு வியாபாரம் பண்றாங்க. அஜய், நீ இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்க அஜய்? நீ ஒரு தடவை கூட யோசிக்கவே இல்லையா? நீ எல்லாமே என்னால எப்படி உயிர் வாழ முடியும்? அனிமேஷ், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, க்ளோஸ் வை, வைட் வேண்டாம். அப்படியா? அப்ப ஓபனிங்லயே லொகேஷன் தெரியக்கூடாதா? அனிமேஷ், அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. வைட்ல இருந்து தான் எல்லா வீடியோவும் ஓபன் ஆகணுமா என்ன? முதல்ல க்ளோஸ் கொடு. எமோஷனல்ல இருந்து தான் இது ஓபன் ஆகணும். நான் தான் சொன்னேன்ல, பண்ணு. க்ளோஸ் வை. ஓகே. நீ எங்க இருக்க? இதுதான் சரியான சந்தர்ப்பம். அப்படியா? गाइस, ஃபைனல் வொர்க் முடிஞ்சிச்சா? அது எப்படி ஃபைனல் ஆகும்? இதோட 3-4 தடவை எடிட் பண்ணியாச்சு. ஆனா இந்த மேடம் சுத்தமா பிடிக்கலன்றாங்க. 4 தடவையோ 4000 தடவையோ எடிட் பண்றதுனால ஒண்ணும் நடக்காது. எப்படி வீடியோவை விஷுவலைஸ் பண்ணிருக்காங்களோ அந்த மாதிரி எடிட் பண்ற வரைக்கும் ஒண்ணும் நடக்காது. அப்படியா? அப்ப நான் தூங்காம இங்கே விடிய உட்கார்ந்துட்டு இருக்கணுமா? நானா செய்யணும் சொல்றேன்ல, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நீ எப்ப பார்த்தாலும் இப்படிதான் சொல்ற. இங்க பாருங்க, கொஞ்ச நேரம் 2 பேரும் அமைதியா நீ இருங்க. என்ன சொல்லிட்டு இல்ல இருக்க? இல்ல இல்ல, நான் போய் பார்க்கறேன். இவனே இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்கான். சரி கூலா இரு, விடு ப்ளீஸ். நீ உட்காரு வா. நீ உட்கார்ந்து எடிட் பண்ணு, சரியா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். எஸ். அனிமேஷ், யாரு? அனிமேஷ், 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 ஹேப்பி பர்த்டே. ஓ காட். ஹேப்பி பர்த்டே டு யூ. ஹேப்பி பர்த்டே டு யூ. Thank you. ஹேப்பி பர்த்டே டு யூ. உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சா? இருந்துச்சு. ஐ மீன் எங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு. இல்ல, இவன் போய் சொல்றான். எல்லா பிளானும் இவனோடதுதான். நாங்க ஜஸ்ட் ஹெல்ப் மட்டும் தான் பண்ணோம். என்ன பிளான் ஃபெயில் ஆக கூடாதுல? ஹேப்பி பர்த்டே. Thank you. ஹேப்பி பர்த்டே. Thank you அனிமேஷ். Happy birthday to you. Happy birthday to you. Cheers. இந்த ராத்திரி நேரத்துல யார் வந்திருப்பா? வர நீயா? இந்த நேரத்துல எங்க எப்படி?
பாத்தீங்கல்ல, இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கா. ஹலோ. குட் மார்னிங் ஸ்னேகா. ஸ்னேகா, நீ எனக்கு ஒரு மெயில் அனுப்பியிருந்தல, அந்த ப்ராஜெக்ட் இப்பதான் பார்த்தேன். ஸ்கிரிப்ட் எல்லாம் ஓகே தான், ஆனா வீடியோ எப்போ கிடைக்கும்? வீடியோ இல்லாம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. மாமா, ரகு நீங்க எப்படிங்க? அட, ரகுக்கு கல்யாணம் முடிவு பண்ணிருக்கல. தம்பி கல்யாணத்துக்கு அக்கா வரலன்னா எப்படி? அடுத்த மாசம் முதல் வாரத்திலே கல்யாணம் வச்சிருக்க. அப்புறம் நாங்க எதுக்காக வெயிட் பண்றோம்னா உன்னை பார்த்து சொல்லிட்டு போலான்னு தான். இவளை கூட்டிட்டு போகணும்ல. சரி சரி, கிளம்பு கிளம்பு, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. லட்சுமி, உனக்கு தான் தெரியும் இது எனக்காக ஒரு நாள் நடக்கும். அப்புறம் நீ எதுக்காக அவசரப்படுற? இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. லட்சுமி, நான் என்ன சொல்றேன், நம்ம ஏதாவது பண்ணலாம். பிசினஸ் முன்ன மாதிரி இப்ப இல்ல. ரொம்ப மோசமா இருக்கு லட்சுமி. அம்மாடி லட்சுமி, ரெடியா? பாருங்க, எங்களுக்கு உங்க ஃபீலிங்ஸ் நல்லாவே புரியுது. பேசுறதுக்கு அது சரியான நேரம் இல்லதான், இருந்தாலும் கூட எங்களுக்கு சில கேள்விகளுக்கு பதில். உங்க பொண்ணு நேற்று ராத்திரியில இருந்து வீட்டுக்கு வரல, அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா? சார், அவ எப்பவுமே லேட்டா தான் சார் வருவா. அவகிட்டயும் எப்பவுமே ஒரு சாவி இருக்கும். அவளே டோரை ஓபன் பண்ணி தன்னோட ரூமுக்கு போயிடுவா. நாங்க என்ன நினைச்சோம்னா அவ ரூம்ல போய் தூங்கி இருப்பான்னு நினைச்சோம். அவ என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனான்னா, ராத்திரி லேட்டா தான் வருவேன்னு சொன்னா. இல்லன்னா நம்ருதா வீட்லயே தங்கிறேன்னு சொன்னா. அந்த நம்ருதா யாரு? அவளோட காலேஜ் மேட் தான். அவ கூட சேர்ந்துதான் அவ ஆன்லைன் வீடியோஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு யார் கூடயாவது விரோதம் இருந்துச்சா? உங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகம் இருக்கா? அவளுக்கு யார் கூடயும் பகையும் இல்ல, யாரு கூடயும் சண்டையும் போட மாட்டா சார். நீங்க அவங்களை கடைசியா எப்ப பாத்தீங்க? நேத்து காலையில ஒரு 9-9:30 மணி இருக்கும். அப்பதான் அவ வீட்டை விட்டு கிளம்புனா. அம்மா, நான் நைட்டு வர லேட் ஆகும்னு தோணுது. லேட் ஆயிடுச்சுன்னா நான் அங்கேயே தங்கிக்கிறேன், சரியா? சரிம்மா. அவங்களோட ஒரு பேக் கிடைச்சிருக்கு. அதுல இருந்து அவங்களோட ஆதார் கார்டை நாங்க எடுத்தோம். ஆனா மொபைல் போன் கிடைக்கல. மொபைலை வீட்டுல விட்டுட்டு போயிட்டாங்களா? இல்லையே. ஆஹா, வீட்ல இல்ல. அவ மொபைல் எடுத்துட்டு தான் போனா. நாங்க அவ ரூம் கொஞ்சம் பார்க்கலாம். கரண், செக் பண்ணுங்க. கரண், பாஸ்வேர்ட் கேக்குது சார். பாஸ்வேர்ட் தெரியாது சார். சைபர் செல் கணிப்பிச்சு டேட்டாவை சீக்கிரமா ரெக்கவர் பண்ண சொல்லுங்க. இங்க பாருங்க, உங்க பொண்ணை மர்டர் மட்டும் பண்ணல, அவளை ரேப்பும் பண்ணிருக்காங்க. அவளை கொடூரமா அடிச்சு டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் யாராவது இருந்தாங்க? இல்ல, தெரியாது. உங்க பொண்ணு எங்க போறா, யார பாக்குறா, லேட் நைட்ல ஏன் வரா, எதுவுமே உங்களுக்கு தெரியாதா? அவ லைஃப்ல ஒரு பையன் இருக்கானா இல்லையான்னு கூட உங்களுக்கு தெரியாதா? சொல்லப்போனா அவளோட லேப்டாப் பாஸ்வேர்டு கூட உங்களுக்கு தெரியாதா? சார், அது நாங்க என்ன நினைச்சோம்னா, பொண்ணு பெரிய பொண்ணாயிட்டா அவ பிரைவசில தலையிட வேண்டாம். தலையிடலைங்க, இதை இக்னோரன்ஸ்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களோட சேஃப்டிக்காக இதை செஞ்சிருந்தீங்கன்னா அது அவங்க ஸ்பேஸ்ல தலையிடுறத சொல்ல முடியாது. நம்ருதா? எஸ் சார். என்ன விஷயம்? நர்மதா யார் வந்திருக்காங்க? சார், இவன் என் பாய் ஃப்ரெண்ட் அனிமேஷ். நாங்க 2 பேரும் லிவிங்ல
ஒண்ணா வேலை பார்க்குறோம் சார். உன்னோட ஃப்ரெண்டு தானே ஸ்னேகா? ஆமா சார். அவளை மர்டர் பண்ணிட்டாங்க. சார், நானும் ஸ்னேகா ஒரே காலேஜ்ல படிச்சோம். எங்களுக்கு வீடியோ எடுக்கணும்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்க ஒண்ணா சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சோம். அவ ரொம்ப டேலண்டட் சார். அவ வேலையை அவ ரொம்ப இன்ட்ரெஸ்டா பண்ணுவா. அவன் நேற்று நைட்டு உன்னை பார்க்க வந்தால, அதுக்கப்புறம் அவ வீட்டுக்கு எப்போ கிளம்பி போனா? சார், நேத்து அவ வரவே இல்லை. அதாவது வரேன்னு சொன்னா, ஆனா அதுக்கப்புறம் கால் பண்ணி வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீ தானே எப்போ வேலையை கடகடன்னு முடிக்கணும்னு சொல்லுவ. இன்னைக்கு ஃபைனல் வீடியோவை அப்லோட் பண்ணியே ஆகணும். இப்போ வர முடியாதுன்னு சொல்றேன். ஆக்சுவலி எனக்கு ஒரு வேலை வந்துருச்சு. ஸோ நான் அதை செஞ்சு முடிச்சாகணும். நீ ஒன்று பண்ணு, நீயும் அனிமேஷும் சேர்ந்து ஃபைனல் பண்ணி முடிச்சிருங்க. நான் ஈவினிங் வந்து பார்த்துக்கிறேன். அவ உனக்கு எத்தனை மணிக்கு கால் பண்ணியிருந்தா? அது வந்து காலையில் ஒரு 9:30 இருக்கும் சார். 9 மணி. அவ எங்க போறன்னு உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருந்தாளா? இல்லை யாரை பார்க்குறேன்னு? இல்லை சார். அப்படின்னா அவளுக்கு என்ன இருக்கும்? அவ 9 மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு கிளம்பிட்டா. உன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு தான் கிளம்பிருக்கா. அப்புறம் 9:30 மணிக்கு உனக்கு திரும்பியும் கால் பண்ணி சொல்லியிருக்கா நான் வரலன்னு. ஒரு 15-20 நிமிஷத்துல அவளுக்கு அப்படி என்ன முக்கியமான வேலை வந்திருக்கும்? ஏன் போய் சொன்னா? சார், அதை நான் எப்படி சார் சொல்ல முடியும்? அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் யாராவது? அது தெரியல சார். ஆனா ஒரு டவுட் இருக்கு சார், பாய் ஃப்ரெண்ட் இருப்பானோன்னு. ஏன் எப்படி சொல்றீங்க? சார், அவ எப்பவுமே அவ உண்டு, அவ வேலை உண்டுன்னு இருப்பா. யார்கிட்டயுமே தேவையில்லாம பேச மாட்டா. அவளை யாராவது தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்களா? லவ் பண்ற அப்படி இப்படின்னு? இல்ல சார், அப்படி யாரையும் பர்சனலா எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் சார், சோஷியல் மீடியால இருந்து எல்லாரும் அவளை புல் பண்ணிட்டே இருப்பாங்க சார். ரேப் அண்ட் மர்டர் பண்ணிடுவேன்னு மிரட்டினாங்க சார். ஒரு நிமிஷம், நான் என்னோட அக்கௌண்ட்ல இருந்து ஸ்னேகாவோட ப்ரொஃபைலை காட்டுறேன். சார், இங்க பாருங்க, இந்த போஸ்ட் பாருங்க. ஆல் மென் ஆர் ட்ராஷ். நாய்களை மனுஷங்களோட கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா நாய்கள் விசுவாசமா இருக்கும், மனுஷங்க அப்படி கிடையாது சார். அப்புறம் டஸ்ட்பினுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம்? அது ஃபெமினேஷன்ற பையன் பேர்ல வந்திருக்கு சார். எந்த பொண்ணு ரிலேஷன்ஷிப்ல ஃபெயில் ஆறாங்களோ அவங்களாம் மட்டும்தான் ஃபெமினேஷம்னு கொடியை தூக்கிட்டு வராங்க. அநேகமா ஒண்ணு கூட நிறைய பேர் அனுபவிச்சுட்டாங்க போல இருக்கு. என்கிட்ட வாடி, அம்மா மேல சத்தியமா சொல்றேன், உன்னை அப்படி அனுபவிப்பேன். ராத்திரி பகல்னு பார்க்காம என் காலடியில விழுந்து கிடப்ப நீ. சார், ஸ்னேகாவும் ரிப்ளை பண்ணியிருக்கா. முதல்ல உன்னோட உண்மையான ஐடியா சொல்லி அதுக்கப்புறம் கமெண்ட் பண்றா. நான் சொல்றேன் உனக்கு எப்படி என்ஜாய் பண்றதுன்னு. சார், அவனும் கமெண்ட் பண்ணிருக்கான் சார். உன்னோட ரேப் நடக்கிற வரைக்கும் உன்னோட தகுதி நிச்சயமா உனக்கு என்னன்னு தெரியாதடி. டென்ஷன் ஆகாத, நான் கூடி சீக்கிரம் அதை நிரூபிச்சு காட்டுறேன். இந்த மாதிரி மிரட்டல் எல்லாம் ஃபேக் அக்கவுண்ட்ஸ்ல இருந்து தான் வந்திருக்கு. இது என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார், அது வந்து பார்த்தேன். ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாதிரி தோணுது. இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். ஸ்னேகா எங்க போயிருப்பான்னு உனக்கு தெரியுமா? சார், அப்பாயை பார்க்க தான் போயிருப்பான்னு தோணுது. ஏன்னா அவன் தான் எங்களுடைய காமன் ஃப்ரெண்டாக இருந்தான். அபய், அவனோட மொபைல் நம்பர் இல்லை அட்ரஸை கூட. சார், அவளோட பர்த்டேக்கு அப்புறம் அவளை நான் பார்க்கவும் இல்லை, பேசவும் இல்லை சார். அப்படி இருக்கும்போது அவள் எங்கே போயிருப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? அதுவும் சரிதான். சரி, இவங்க 3 பேர் தவிர அவளுக்கு வேற ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் இல்லை ஃப்ரெண்ட் அந்த மாதிரி யாராவது? சார், ஒருவேளை அப்படி இருந்திருக்கலாம். எனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா அவள் ரொம்ப ரிசர்வ்டு டைப். அவள் ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்க மாட்டா சார். சரி, இந்த சோஷியல் மீடியால இருந்து அவளுக்கு ஒரு மிரட்டல் வந்துச்சுல்ல, ரேப் பண்ணிடுவேன் அப்படின்னு. அதை பற்றி ஏதாவது உனக்கு தெரியுமா? ஆமாம் சார், எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும். ஃபெமினிஸ்ட் டைப் போஸ்ட் எல்லாம் போட்டிருந்தா. ஸோ ரேப் த்ரெட்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஆனால் ஸ்னேகா இதை என்கிட்ட சொல்லலை, நம்பிரதா தான் சொல்லியிருக்கேன். அப்போ சரி, நீ கிளம்பலாம். தேவைப்பட்ட மறுபடியும் கூப்பிடுவேன். ஓகே சார். சார், இன்னும் நமக்கு ஸ்னேகாவோட ஃபோன் கிடைக்கும். அதனால தான் அவளோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியல. ஆனா நம்ம சைபர் டீம் ட்ரேஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எந்த அக்கௌண்ட்ல இருந்து திருட்டு வந்துச்சுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. சார், கூடி சீக்கிரத்திலே தெரிஞ்சு அது எந்த அக்கௌண்ட்ஸ்ல இருந்து வந்தது. அப்படி அந்த ஸ்னேகா விஷயத்துல என்னதான் நடந்துச்சு? அவ கடந்த காலத்துல என்னதான் நடந்துச்சு? அவ ஆண்களை ஏன் அடியோட வெறுத்து ஒதுக்குனா? ஸ்னேகா இது வரைக்கும் ரொம்ப ரகசியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கா. ஒருவேளை எப்படி நடந்திருக்குமா? அவளோட மிஸ்டீரியஸ் கேரக்டர் யாருக்கிட்டையும் எது பகிர்ந்துக்காத ஒரு நிலை அவளோட இந்த நிலைமைக்கு காரணமா இருக்குமா? அட, இது என்னது? அவ்வளோ பெரிய சந்தையில உங்களுக்கு இவதான் கிடைச்சாளா? 50,000 தானே பட்ஜெட்டு, இப்படிதான் கிடைக்கும். பல்ல காட்டு, ஈ காட்டு, ஈ. சரி சரி, பரவாயில்ல. உனக்கு சமையல் எல்லாம் பண்ண தெரியுமா? அட, என்னம்மா நீ? நேரம் ஆயிட்டு இருக்குல்ல, சீக்கிரம் பண்ண. உனக்கு பிடிக்கலனா என்ன, எனக்கு பிடிச்சிருக்குல்ல. அந்த பொண்ணு இப்பதான் வந்தா, அதுக்குள்ள என்கிட்டயே சண்டைக்கு வரியா? தாமோதர் மாமா. பிரத்யவேஷ், வா வா, உள்ள வந்து உட்காருப்பா. லட்சுமி, போய் தண்ணி எடுத்து வந்து கொடு சீக்கிரம். உட்காருப்பா. நல்ல காரியம் பண்ணீங்க. நீங்க ரோக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. ஏய், தண்ணி கொடு.
உங்க பொண்ணு ஸ்னேகா நம்ருதாவோட வீட்டுக்கு போகவே இல்லை. அப்ப ஏன் என்கிட்ட போய் சொன்னீங்க? அவ எங்க போனா? அவன் எங்க போனாலும் சொல்லிட்டு போக மாட்டான். நாங்க உங்கள்கிட்ட எதை சொல்றது? அவளோட லைஃப்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சா? ஏதாவது தெரியுமா? அவளோட ரிஸ்ட்ல 3 வெட்டு விழுந்த மார்க் இருக்கு. 1 வருஷத்துக்கு முன்னாடி அவ சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணால. 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது கிடையாது, அது எப்போவோ நடந்துச்சு. அவ போர்டு எக்ஸாம்ல ஃபெயில் ஆனப்ப பண்ணது. ரொம்ப டிப்ரெஸ்ஸா இருந்தா. சின்ன வயசுல இருந்தே அவ பலமுறை கையெழுத்துக்கு ட்ரை பண்ணிருக்கா. ட்ரை பண்ணால? ஹலோ, சரி நாங்கள் வந்துடுறோம் சார். சார், ஸ்னேகாவுடைய மர்டருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அது வந்து நான் சோஷியல் மீடியால சும்மா. அவ உன் ஃப்ரெண்ட் தானடா? வேற வேற பேர்ல ஃபேக் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி ரேப் த்ரெட் அனுப்பியிருக்கியா? சும்மாவா? ஏன்டா? சார், அவளுக்கு பயங்கர ஆட்டிடியூட் சார். எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப பிடிவாதம் பிடிப்பா. நான் நினைச்ச மாதிரி வீடியோ வர வரைக்கும் நீ இதே மாதிரி எடிட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்புறம் அவளுக்காக வேலை செய்யறதுனால என்னால எதுவும் பேச முடியல சார். அதுக்காக வேற வேற அக்கவுண்ட்ல இருந்து நீ அவளை மிரட்டுவியாடா? அப்ப ஒருவேளை நீ அவளை ரேப் பண்ணி மர்டர் பண்ணிக்கலாம்ல? உங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? கரண், நீ எத்தனை வருஷமா டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்க? எவிடன்ஸ் எல்லாமே உனக்கு தூக்கிட்டு வந்திருக்க? ஏய் நில்லு, எங்க போற? நீ தானே ஆன்லைன்ல மிரட்டி இருக்க. எவிடன்ஸ் நம்ம கிட்ட இருக்குல்ல? எஃப்ஐஆர் போடு. அப்புறம் ஆன்லைன் விமன் அபியூசிங் விமன் செல்ல கூட இவனுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணு. 4 பக்கம் கட்டம் கட்டி தோலை உரிக்கிறேன். ரொம்ப ஆட்டிடியூடு, ரொம்ப தெனாவட்டு காட்டுற. கரண், இவனை தூக்கி உள்ள போடுங்க. சார், நான் எந்த தப்பும் பண்ணல. அடிங்க. சார் 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 சார். ஆடா எவிடன்ஸ் எவிடன்ஸ். அங்கிதா, அங்கிதா, சொல்லுங்க. சாப்பாடு கீழே கொட்டிடுச்சு, அதை க்ளீன் பண்ணிடு. சார், ஸ்னேகாவோட ஃபோன் மார்ச் 16ஆம் தேதி சாயங்காலம் 4 மணிக்கு இந்த இடத்துல தான் சுவிட்ச் ஆஃப் ஆச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி அவ ஃபோன் 12 மணில இருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் இந்த லொகேஷன்ல தான் வேற வேற இடத்துல இருந்தது. எனக்கு ஒரு விஷயம் தான் புரியவே இல்லை கரண். ஸ்னேகா மீரா ரோட்ல இருந்து இவ்வளவு தூரம் பாலாகருக்கு எதுக்கு வந்தா? சார், ஸ்னேகாவோட லொகேஷனை வச்சு பார்க்கும்போது கடந்த 1 மாசத்துல 5 தடவை இந்த ஊருக்கு வந்திருக்கா. ஒவ்வொரு தடவையும் அவன் ஃபோனோட லொகேஷன் இங்க வெவ்வேறு இடத்துல காட்டுது. பாரு, அவளோட மொபைல் சாயங்காலம் 4 மணிக்கு சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. ஆனா இது வரைக்கும் அது கிளியர் ஆகவே இல்லை. ஸ்னேகாவுக்கும் பால்கருக்கும் என்ன கனெக்ஷனே தெரியல. தீப்தி, கரண், ஒரு வேலை பண்ணுங்க. சார், 11ஆம் தேதி மீரா ரோட்ல இருந்து பாலக்கர், அப்புறம் பாலக்கர்ல இருந்து மீரா ரோடு, அதுல இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் செக் பண்ணுங்க. சரிங்க சார். சந்தேகப்படும்படி ஏதாவது வண்டி இருக்கான்னு பாருங்க. இல்ல வேற ஏதாவது வண்டியில ஸ்னேகா டிராவல் பண்ணிருக்காளான்னு பாருங்க. இன்னொரு வேலை செய்யுங்க. சார். இங்க அக்கம் பக்கத்துல எல்லாம் சர்ச் பண்ணி மொபைல் கிடைக்குதான்னு பாருங்க. எஸ் சார். இந்த ஏரியாவோட 11ஆம் தேதி சாயங்காலம் 4 மணிக்கான டம் டேட்டாவை கலெக்ட் பண்ணுங்க. சந்தேகப்படும்படியான போன் ஏதாவது ஆக்டிவ்ல இருந்துச்சான்னு பாருங்க. அப்புறம் அக்கம் பக்கத்து கிராமத்துலயும் விசாரிச்சு பாருங்க. சரிங்க சார். இந்த பொண்ணை நீங்க இந்த ஏரியாவில் பார்த்துருக்கீங்களா? மேடம், ஸ்னேகாவோட ஃபேமிலி 6 மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த இடத்துக்கே வந்தாங்க. ரொம்ப வித்தியாசமான ஆளுங்க. யார்கிட்டயும் எதுவும் பேச மாட்டாங்க, நட்பும் கிடையாது. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. எங்க இருந்து ஷிஃப்ட் ஆகி வந்தாங்க? எனக்கு அதெல்லாம் தெரியாது மேம். ஸ்னேகா கடந்த 1 மாசமா பால்கருக்கு போயிருக்கா. அவ எதுக்கு அங்க போனன்னு உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலும்? சார், அவ பல்கர் போனதை பத்தி என்கிட்ட எதுவும் சொன்னதே இல்லை சார். அங்க யார் கூட அவளுக்கு கனெக்ஷன் இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்படியா? உன்னோட பாய் ஃப்ரெண்ட் அனிமேஷ் தானே? அவனை பத்தி உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல? அவன் எந்த மாதிரி டைப் பண்ண ஆளு? அவன் தான் ஸ்னேகாக்கு சோஷியல் மீடியா மூலமா ரேப் த்ரெட் அனுப்பியிருக்கான். எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. அவன் இந்த மாதிரி ஃபேக் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி அவளை மிரட்டுவான்னு நினைக்கல. சரி, ஒரு விஷயம் சொல்லு. அவ ஏன் ஆம்பளைங்களை இப்படி வெறுத்து ஒதுக்குறா? அவ விஷயத்துல ஏதாவது தப்பு நடந்திருக்கா? இல்ல, எனக்கு தெரியல சார். அவ ஃபேமிலி பத்தி ஏதாவது உங்ககிட்ட சொல்லியிருக்காளா? இல்ல சார், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான். அவ இங்க இருந்து அப்ராட் போயிடணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தா. அதுக்கு ட்ரை கூட பண்ணிட்டு இருந்தா. என்னது? ஆனா அது ஏன்னு தெரியல சார். புனே ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்ல அவ என்ட்ரன்ஸ் கிளியர் ஆகலன்னு தெரிஞ்சதும் அவ ரொம்பவே டிப்ரெஸ்டா இருந்தா. அவ மும்பைல இருந்து போயிடணும்னு நினைச்சிட்டு இருந்தா. அவளுக்கு இங்க மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவா. இங்க இருந்து போயிடணும்னு சொல்லிட்டே இருப்பா. சொல்லுங்க சார். நீங்க வரதுக்கு முன்னாடி ஸ்னேகாவோட ஃபேமிலி இங்க தான் தங்கியிருந்தாங்களா? அந்த ஃபேமிலி பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? ஆமாம் சார், அனில் நானும் ஃப்ரெண்ட்ஸ் தான். திடீர்னு ஒரு நாள் வீடை விற்க போறேன்னு சொன்னார். மார்க்கெட் ரேட்டை விட கம்மியாக தான் விற்றாரு. ஸோ அதை நான் வாங்கிட்டேன். அது ஏன் அவர் மார்க்கெட் ரேட்டை விட கம்மி ரேட்ல வித்தாரு?
இந்த வீட்டை நீங்க பாக்குறீங்கல்ல, ஏய், அது அழுகைய முதல்ல நிறுத்து. எவ்வளவு நேரம் அழுதுட்டு இருக்கு? எப்ப என்ன ரேப் பண்ணாங்களோ எதுக்கு எடுத்தாலும் நான் பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். என் ஃபேமிலி எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னா அது வந்து அக்காவோட புருஷன் என்ன ரேப் பண்ணது மாதிரியே நடந்துக்கிறாங்க. அது வந்து நான் தான் இதுக்கு காரணம்னு நினைக்கிறாங்க. அதான் சார் நான் உங்கள்ட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். அவளோட மென்டல் கண்டிஷன் ஸ்டேபிளா இல்ல. அவ எதை வேணா யோசிப்பா, எதை வேணா இமேஜின் பண்ணுவா. நீ அவ அப்பதானையா ஏன் அவளை ரேப் பண்ணானோ அவனை காப்பாத்துறதுக்காகவே உன் பொண்ணு அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்க. நீங்க அத்தனை பேருமே போய் சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன சார் நீங்க மட்டும் உளறீங்க? ஏய், இதெல்லாம் சத்தம் போட்டு பேசக்கூடாது, புரிஞ்சுதா? 10ஆம் தேதி அன்னைக்கு ராத்திரி உன்னை தேடி வந்தால. இல்ல, இவங்க முலுல் சிங்ல இருந்து மீரா ரோடுக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லை. ஏய் வாய் மூடு, பொய் சொல்லக்கூடாது. மோகன் உன் பக்கத்து வீட்டுக்காரன் அன்னைக்கு ராத்திரி என்ன நினைச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டான். இந்த ராத்திரி நேரத்துல யார் வந்திருக்காங்க? நீயா? நீ எதுக்கு இங்க வந்த? உன்னை பார்க்க வரல, உன்கிட்ட சொல்லிட்டு போக தான் வந்தேன். உன்னால நான் நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? ஏன்னா உன்னால தான் எல்லா ஆம்பளைங்களையும் வெறுத்து ஒதுக்கிட்டேன். நீதான் இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? அக்கா அக்கா, நான் சொல்றது நீயாவது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிக்கா. நான் சொல்றது உண்மைக்கா. இதோ இங்க நிக்கிறானே இந்த ஆளு என்னக்கா? நீ குடிச்சிட்டு வந்திருக்க, முதல்ல வீட்டுக்கு போ. அக்கா உனக்கு தெரியுமா இந்த ஆள் என்ன ரேப் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. வாயை மூடுன்னு சொல்றேல. அறிவு கெட்டவளே, வெளியே போட இங்க இருந்து. நீ என்ன அப்படி பண்ணதுக்காக உன்னை பழி தீக்காம விடவே மாட்டேன்டா. அன்னைக்கு ராத்திரி அவ உன்னை தேடி வந்து உன்னை கன்ஃபரண்ட் பண்ணிருக்கா, வார்ன் பண்ணிருக்கா. அதனால அடுத்த நாளே நீ அவளை மர்டர் பண்ணிருக்க. மர்டர் பண்றதுக்கு முன்னாடி நீ அவளை ரேப் பண்ணிருக்க. சரி, இப்ப நீங்க சொல்ற விஷயம் இருக்கு பாருங்க, அதுக்கெல்லாம் உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கா? அதெல்லாம் நீங்க நிரூபிக்க முடியுமா? உனக்கு எவிடன்ஸ் வேணுமா? ஸ்னேகாவோட வீடியோ, பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி இவன் மேல ரேப் சார்ஜ் பண்ணுங்க. அவங்களாம் முன் வந்து ஒத்துக்கலனா என்ன? லா அண்ட் ஆர்டர் தான் இருக்குல்ல. செத்ததுக்கு அப்புறமா இருந்தாலும் சரி, ஸ்னேகாக்கு நியாயம் கிடைக்கும்படி செய்வோம். இழுத்துட்டு போங்க இவனை. இல்ல இல்ல சார், கேளுங்க சார். சார் என்ன வேடிக்கை பாக்குறீங்க? நீ ஆர்டர் பண்ணுமா? போங்க, இடத்த காலி பண்ணுங்க. ஒரு யூத்ஃபுல்லான பொண்ணு கடந்த பல மாசங்களா டிப்ரெஷன்ல இருந்திருக்கா. அவளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு பதிலா அவளோட வீட்டு ஆளுங்க அவன் மேல சேர்த்த வாரி பூசிருக்காங்க. ஏன் அப்படி? வருத்தத்துக்குரிய விஷயமா இருந்தாலும் அதுதான் உண்மை. பல இடங்கள்ல பெண் குழந்தைகளும் பெண்களும் இந்த மாதிரி மோசமான கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. ஒருவேளை ஸ்னேகாவோட இந்த மரணத்துக்கு காரணம் சோசியல் மீடியால போடப்பட்ட அவளோட போஸ்ட் தானா? ஒருவேளை அவளோட அப்பா அம்மாவே அவளோட கொலைக்கு காரணமாயிட்டாங்களா? இல்லனா இந்த கொலைக்கு பால்கரோட ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா? அங்க அவ அடிக்கடி போயிருக்கா. எங்கிட்டயே போய் சொல்றியா? சார் நான் எதுக்காக சார் போய் சொல்லணும் சார்? அப்புறம் ஸ்னேகா எனக்கு எதுவும் கால் பண்ணல. அதோட இது ஸ்னேகா நம்பரும் இல்ல சார். அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். அது ஸ்னேகாவோட நம்பர் இல்லன்னு தெரியும். அன்னோன் நம்பர் தான் அது. ஆனா அந்த கால் அன்னைக்கு தான் வந்திருக்கு. என்னைக்கு ஸ்னேகா பால்கர் போனாலும் அன்னைக்கு தான் வந்திருக்கு. ஸ்னேகாவோட போன் தான் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. உனக்கு தெரிஞ்சவங்க யாருமே அங்க பால்கர்ல கிடையாது. அப்ப யார் அதை பண்ணது? சார் அது எப்படி சார் எனக்கு தெரியும்? ஒரு நிமிஷம் சார், நான் செக் பண்றேன். சார் சாரி சார், ஆமா இந்த நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு. குட், ஞாபகம் வந்துருச்சு சார். சார் அந்த நம்பர்ல இருந்து வந்த காலை நான் அட்டெண்ட் பண்ணேன் சார். ஹலோ ஹலோ, உங்க வாய்ஸ் சரியா கேட்கல. ஹலோ சார், நான் ஒரு விஷயம் தான் கவனிச்சேன். அது ஏதோ ஒரு பொண்ணோட வாய்ஸ் தான். நெட்வொர்க் இஷ்யூவால சரியா கேட்கல. அது ஸ்னேகாவோட வாய்ஸா கூட இருக்கலாம். அது ஒரு ரேண்டம் கால்னு நான் நினைச்சிட்டேன். அவ தான் அப்பா அம்மா கிட்ட சொல்லாம பால்கருக்கு எதுக்காக போனா, ஏன் போனா, அதை முதல்ல ட்ரேஸ் பண்ணு. நம்ம இன்ஃபார்மர்ஸை அலர்ட் பண்ணு. அப்பதான் ஏதாவது கிடைக்கும். சரிங்க சார். அப்புறம் அவளோட அப்பா அம்மா, அவளோட மாமா, அப்புறம் அக்கா, அவங்க கால் டீடைல்ஸ், மொபைல் லொகேஷனை ட்ரேஸ் பண்ணு. அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் பாரு. பால்கர்ல இருந்து அபய்க்கு ஒரு ஃபோன் வந்துச்சுல்ல, அது யாரோடதுன்னு பாரு. அதையும் ட்ராக் பண்ணு. அதுக்குள்ள அந்த சோனியா மேடம் கிட்ட பேசி பாரு. சரிங்க சார். ஒன்னும் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? சோனியா மேடம், நீங்க ஸ்னேகாக்கு எந்த விதத்துல உதவி செஞ்சிருக்கீங்க? சார், ஸ்னேகா ரொம்பவே டேலண்டான பொண்ணு. அப்புறம் அவளுக்கு ஃபிலிம் மேக்கிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பூனே ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்ல அவளுக்கான அட்மிஷன் கிடைக்கல. எப்ப எனக்கு அந்த விஷயம் தெரிய வந்துச்சோ நான் தான் அவளுக்கு சஜஸ்ட் பண்ணேன். பாஸ்டன்ல ஒரு ஃபிலிம் ஸ்கூல் இருக்கு, அங்க சோஷியல் ஒர்க் கோட்டா மூலமா அவளுக்கு அங்க ஸ்காலர்ஷிப் கிடைக்கும்னு சொன்னேன். அவ்வளவுதான், ஸ்னேகா அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டா. என்ன வேலை? இந்த பொண்ணை பார்த்துருக்கீங்களா?
ஏய் நில்றா. ஏய், அடிங்க. சார் அடிக்காதீங்க சார் அடிக்காதீங்க. நான் என்ன சார் பண்ண? அப்புறம் எதுக்குடா ஓடுன? நான் பயந்துட்டேன் சார். உங்களை பார்த்த பயத்துல அப்படியே ஓடி வந்துட்டேன் சார். கான்ஸ்டபிள் அந்த போட்டோ கட்டு. இந்த பொண்ணை நீ பார்த்துருக்கல? இந்த மேடம் அன்னைக்கு ஆட்டோல இருந்து ஏறி உட்காந்து கிளம்பு பால்கர் போலான்னு சொன்னாங்க. பால்கர்ல எங்க? சார் மகாராஷ்டிராவில் அந்த மாதிரி நிறைய சமுதாயங்கள் இருக்கு. அங்க கான்ட்ராக்ட் மேரேஜ் சகஜமா நடக்கும். பொண்ணோட கல்யாணத்துக்காகவே பொண்ணு வீட்டாருங்க பொண்ணுங்களை விலை பேசி வித்துருவாங்க. வருஷத்துல 3 தடவை இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். மணப்பெண்களோடது பேருக்கு தான் மணப்பெண். அது பெண்களோட சதையை விக்கிற மார்க்கெட். அங்க அப்பனும் சகோதரனும் அவனோட பொண்ணையும் சகோதரியையும் விக்கிறதுக்காக கொண்டு வருவானுங்க. வாங்குறவன் அவனோட பட்ஜெட்க்கு ஏத்த மாதிரி பொண்ணுங்களை வாங்கிட்டு போவானுங்க. அப்புறம் கல்யாணத்துக்கான கான்ட்ராக்ட் ரெடி பண்ணுவாங்க. அது சில மாசங்கள் ஆரம்பிச்சு 1 வருஷம் வரைக்கும் நீடிக்கும். கான்ட்ராக்ட் முடிஞ்சதும் கான்ட்ராக்ட் ரெனியூ பண்ண முடியலன்னா பொண்ணு வீட்டாளுங்களே கல்யாணங்கிற பேர்ல அவளை வேற ஒருத்தருக்கு வித்துருவாங்க. எந்த பொண்ணு எவ்வளவு அதிகமான ஆண்களோட சேர்ந்து வாழ்ந்திருக்காளோ அவளோட ரேட்டு இன்னும் ரொம்ப அதிகமா இருக்கும். அவளுக்கு குழந்தை இருந்துச்சுன்னா அவளோட விலை இன்னும் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸ்னேகா பாஸ்டன் ஃபிலிம் ஸ்கூல்ல ஸ்காலர்ஷிப்காக கான்ட்ராக்ட் மேரேஜஸ் பத்தி டாக்குமெண்ட்ரியை ரெடி பண்ணா. என்ன ஃபங்க்ஷனுங்க அது? இங்க பெண்களை மிருகங்கள் மாதிரி விலை பேசி வித்துக்கிட்டு இருக்கானுங்க. சார் இந்த பழக்கம் பல வருஷங்களா நடந்துட்டு இருக்கு. அவங்க எல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான ஆளுங்க கூட. வெளியாளுங்க யார் வந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க. வெளியாளுங்க வந்தா ஒத்துக்க மாட்டாங்களா? அப்படின்னா ஸ்னேகா எப்படி டாக்குமெண்ட்ரியை ரெடி பண்ணா? சார் அவ பல பெண்களை பார்த்து பேசியிருக்கா. அப்பதான் தெரிஞ்சது அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்ல தப்பிக்கணும்னு நினைச்சிருக்காங்க. ஆனா சமுதாயத்து மேல இருந்த பயத்தால அவங்களால வாயை திறந்து எதுவும் சொல்ல முடியல. அந்த கொடுமைக்கு எதிராக அவங்களால வாய்ஸ் கொடுக்கவும் முடியல. அப்புறம் சார் ஸ்னேகா இன்னொரு விஷயமும் சொன்னா. ஒரு பொண்ணு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க தயாரா இருக்கிறதா சொன்னா. அவளை பார்க்கதான் இவ போறதா சொல்லியிருந்தா. எந்த பொம்பளை? அந்த பொண்ணோட பேரை என்கிட்ட அவ சொல்லல. ஆனா ஸ்னேகா அவளை கண்டிப்பா பாப்பேன்னு சொன்னா. ஆனா அதுக்கப்புறம் ஸ்னேகாவோட எந்த காலம் எனக்கு வரல. சார் இவன் பேரு சங்கர் சார். இவன் தான் ஸ்னேகாவை பால்கருக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்கான். சொல்லு சார் நான் மீரா ரோட்ல இருந்து பால்கர் வரைக்கும் ஆட்டோ ஓட்டுறவன் சார். அது வந்து என்னன்னா சார் உங்களுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியல சார். ஒரு நாள் அந்த மேடம் ஆட்டோல வந்து ஏறி உட்கார்ந்தாங்க. சவாரி கூட வரல. வந்துச்சுடா ஹீரோ கால் பண்றேன். எங்க போகணும் மேடம்? எங்க கிராமத்துல மணப்பெண்களோட விழா நடக்குதுல்ல? ஆமா நடக்குது. அங்க போயிட்டு தான் இருக்கு. அங்கதான் போகணும். ஏன் என்ன பண்ண போறீங்க? ஷூட்டிங் எடுக்க போறேன். ஐயோ மேடம் அவங்க ரொம்ப ஆபத்தான ஆளுங்க. வெளியாளுங்கெல்லாம் என்ட்ரி கொடுக்க மாட்டானுங்க. நான் அவங்கள ஒரு ஆளா போனேன்னா என்ன ஆகும்? 25,000 ரூபாய். 80,000. 90,000. அந்த கிராமத்துல உள்ள பொண்ணுங்க மாதிரி இருக்கணும்னு பிளான் பண்ணி வீட்டுல இருந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்புறம் சொன்னாங்க நீங்க கூட வாங்க உங்களுக்கு 1000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணணும்னு கேட்டேன். நீ அப்பாவா நடின்னு சொன்னாங்க. சரி 1000 ரூபாய் தரேன்னு சொல்றாங்களே நானும் நடிக்கலான்னு ஒத்துக்கிட்டேன். நானும் அவங்க சொன்ன மாதிரியே நடிச்சேன். சொல்லுங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? இந்த ஊர் ஆள் மாதிரி தெரியல. நாங்க நந்தர்ல இருந்து வந்திருக்கோம். இப்போ மும்பைல வேலை செய்யறோம். எனக்கு வேலை போயிடுச்சு. அதான் வாழ்க்கையை ஓட்டலான்னு என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சலான்னு வந்தேன். அதான் நேரம் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். இவதான் என் பொண்ணு. முடிஞ்சா ஏதாவது உதவி பண்ணுங்களேன். சரி சரி போய் அங்க நில்லு. ஏதாவது கஸ்டமர் கிடைக்கிறாங்களா பாரு. போய் அங்க நில்லு. சரிங்க சரிண்ணே சரிண்ணே. பாருங்க இந்த பொண்ணுக்கு ஏத்த விலைய சொல்லுங்க. மேடம் சீக்கிரம் எடுங்க. யாருக்காவது தெரிஞ்சதுன்னா நம்மள கொன்னே போட்டுருவானுங்க. ரொம்ப மோசமான பசங்க. அப்புறம் என்ன இங்கே நிக்கிற? கஸ்டமர் யாரும் வரல? வந்தாங்க ஒரு 2-3 பேர் வந்தாங்க. ஆனா யாருமே நல்ல தொகையா சொல்லலையே. பொண்ணு ரொம்ப அழகா தான் இருக்கா. 50,000 ரூபாய் வாங்கிக்கோ. என்ன கொடுத்துரு. இல்ல 50,000லாம் நாங்க மும்பைல இருந்து கிளம்பி வந்திருக்கோம். 50,000த்துக்குலாம் எப்படி? ஒரு 1 லட்சமா இருந்தா பரவாயில்ல. அடே என்னப்பா 1 லட்ச ரூபா கொடுத்தா வாழ்க்கை ஃபுல்லா இருப்பா எந்த பொண்ணா இருந்தாலும். நீ என்னன்னா? நாங்க ஒரு 2-3 நாளைக்கு அங்க போனோம் சார். மேடம் அங்க வீடியோ எடுத்துட்டே இருந்தாங்க. ஆனா அதை சரியா அவங்களால எடுக்கவே முடியல. ஏன்னா அந்த இடத்துல ரொம்ப நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாரோட பார்வையும் எங்க மேலதான் சார் இருந்துச்சு. நாங்க அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க இல்ல சார்.
அதுக்கப்புறம் ஒரு நாள் அங்க போய் பார்க்கும்போது 75,000 ரூபாய் யாராவது இருக்கீங்களா? 75,000 ரூபாய் ரெண்டாவது தரம், 75,000 ரூபாய் மூணாவது தரம். அடே அப்பா, பிரமாதம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தான். அப்பா நான் அவர்கிட்ட சொல்றேன், அவர் உங்க பணத்தை கொடுத்துருவாருப்பா. அடிச்சி வாய் மூடு. அந்த பிச்சைக்காரன் பணத்தை எங்க இருந்து கொண்டு வருவான்? அப்பா நான் சொல்றது கேளுங்கப்பா, உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்கிறேன். சும்மா அழுது வரையாத. உனக்கு நல்லா தெரியும்ல, உனக்கு கல்யாணம் ஆகலனா அப்புறம் உன் தம்பிக்கு எப்படி கல்யாணம் ஆகும்? அவனுக்கு ஒரு பொண்ணை விலை பேசி வாங்கி கொடுக்க பணம் என்கிட்ட எங்க இருக்கு? இங்க பாருப்பா, டீல் ஓகே தானே உனக்கு? கூட்டிட்டு போ. அட மாமா, எதுக்காக அவசரப்படுறீங்க? முதல்ல ரகுக்கு கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறமா நான் இவனை கூட்டிட்டு போறேன். முதல்ல பணத்தை கட்டிடுறேன். அதுவும் கரெக்ட் தான். முதல்ல அந்த வேலையை முடிச்சிடலாம். நீ எழுதுப்பா. எனக்கு பிடிங்க, பணத்தை எண்ணி பாருங்க. இங்க பாருமா, நீ விருப்பப்பட்டா நான் உதவி செய்ய முடியும். எனக்கு உதவி பண்ண போறீங்க? ஆமா, ஆனா நீங்க ஒரு வேலை செய்யணும். என்ன பேசுறீங்க? நீ அந்த பொண்ணு தானே மும்பைல இருந்து வந்திருக்கியே? உன் அப்பா என்ன 1 லட்சம் கேக்குறானா? என்ன ஆச்சு? இவ ஏன் பொண்ணு? உன் பொண்ணு நீ இன்னுமா விக்கல? இல்ல, நாங்க எதிர்பார்த்த விலை இன்னும் கிடைக்கல. அதான். ரகு, அங்க என்னையா நடக்குது? என்ன பிரச்சனை? என்னங்க? என்னன்னு தெரியலப்பா. டெய்லி பாத்துட்டு இருக்கேன், அப்பாவும் பொண்ணு வந்து போயிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இவன் விற்கவும் மாட்டான். வந்து அக்கா கிட்ட வேற ஏதோ பேசிட்டு இருக்காங்க. என் பொண்ணுகிட்ட இவன் என்ன பேசிட்டு இருந்தா? என்ன சொல்லி கொடுத்துட்டு இருந்தா? நாங்க வந்தது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா? ஆமா, பிடிக்கலதான். என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? சரிங்க, நாங்க கிளம்பு. போலாமா? வாமா போலாம். சரியான பைத்தியக்காரன் நினைக்கிறேன். ஏய், வெளியாளுங்களுக்கு இங்க இடம் கிடையாது. இந்த பக்கம் திரும்ப வந்துடாத, அடி வாங்கிய செத்துடுவ. சார், ரொம்ப கஷ்டப்பட்டு உயிரை காப்பாத்தின்னு அங்கிருந்து ஓடி வந்தோம். அதுக்கப்புறம் மேடம் என்கிட்ட வந்து சொன்னாங்க, அடுத்த நாள் கோவிந்தப்பூர் போகணும்னு சொன்னாங்க. 3 மணிக்கு ஒரு லேடியை போய் பார்க்கணும்னு சொன்னாங்க. 2 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, 2 மணிக்கு தான் நான் பார்க்க வந்தாங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு நம்மள நல்லா அடையாளம் தெரிஞ்சு போச்சு, திரும்ப அங்க போனா கொண்டு போட்டுருவாங்கன்னு சொன்னாங்க சார். அதனால நாங்க அங்க போல சார். அப்புறம் நீ அவ கூட போகல? இல்ல சார். வேற என்ன சொன்னா? ராவா? கோவிந்தப்பூர். யோசிச்சு பாருங்க, இது என்ன மாதிரியான வழக்கம்? மிருகங்க மாதிரி பெண்களை விலை பேசி விக்கிறாங்க. ஸ்னேகாவோட மரணம் அவ மூலமா லக்ஷ்மியோட சமுதாயத்துல நடக்கிற கொடுமைகளை வெளிப்படுத்த ட்ரை பண்ணாங்க. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கண்டுபிடிக்க போலீஸ் டீம் கோவிந்த்பூர் கிராமத்துக்கு போய் சேர்ந்தாங்க. சார், அந்த மும்பைல இருந்து வந்த பொண்ண ஊர்ல எல்லாரும் பாத்துருக்காங்க. கேட்ட வேலைக்கு அவங்க கொடுக்கலன்னு சொன்னதை நாங்க வெட்டி விட்டுட்டோம். அது தெரியும். ஸ்னேகா லக்ஷ்மி பார்க்க வந்திருக்கா. அவளை கொலை பண்ணீங்கல்ல, அது கிராமத்துல நடந்த சண்டைக்கு அப்புறம் தான் நடந்திருக்கு. லக்ஷ்மியை கூப்பிடு, அவங்க கிட்ட பேசிட்டு கிளம்புறேன். அட, எங்க இருந்து சார் கூப்பிடுறது? எங்க இருந்து கூப்பிடுறது? எங்க மானத்தை வாங்கிட்டு அவ பட்டி ஓடிட்டா. யார் கூட? அது தெரியாது. இப்ப எங்களால ஊருக்குள்ள தலை நிமிந்து நடக்கவே முடியல. எங்க உங்க மரியாதை பத்தி பேசுறீங்க? என்னோட 75,000 என்னாச்சு? அது யார் தருவாங்க? சார், லட்சுமி இங்க இல்ல. இப்ப நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. அப்படியே லட்சுமி உங்களுக்கு கிடைச்சால்னா அவளை தூக்குல தொங்க விடுங்க. குழி தோண்டி புதைங்க, ஏதாவது பண்ணி தொலைங்க. இந்த விஷயம் கிராமத்து ஜனங்களுக்கு தெரிஞ்சா அவளை சும்மா விட மாட்டாங்க. லட்சுமி இதுக்கப்புறம் எங்க கிராமத்தை சேர்ந்த பொண்ணு இல்ல. சார், போலாம் சார். அப்புறம் பார்த்துக்கலாம். சார், நானும் லட்சுமியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருந்தோம் சார். பணம் இல்லாதனால என்னால ஒன்றும் பண்ண முடியல சார். என்கிட்ட பணம் இருந்திருந்தா என் பொண்டாட்டி புள்ளிய கூட்டிட்டு போய் விட்டுருக்க மாட்டேன் சார். லக்ஷ்மி அப்படி உன்னை நேசிக்கிறானா? பிரத்மேஷ் கூட இருந்த இன்னொரு பொண்ணு கூட அவ ஏன் ஓடி போனா? அவ உங்ககிட்ட தானே வந்திருக்கணும். லட்சுமி எங்க ஓடி போகல சார். அவன் போட்டு அடிப்பான் சார். லட்சுமி கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான். ஹலோ ஷரத், நான் நல்லா வசமா மாட்டிக்கிட்டேன் ஷரத். என்னை உன் பொண்ணையும் அவங்க கொன்றுவாங்க. என்னை எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு. உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். லட்சுமி, என்கிட்ட மட்டும் பணம் இருந்தது நான் உன்னை விட்டுருப்பேன். நான் சொல்லு. எவன்கிட்ட பேசிட்டு இருக்க? கள்ளக்காதல் கூடியா? கண்டவன் கூட பேசுறியா நீ? சொல்லுடி, எனக்கு தெரியாம கண்டவன் கூட பேசுறியா? அவளை ஒண்ணு அந்த திருட்டு சரக்கு பேசுறியா? சொல்லுடி, உனக்கு என்ன பண்ற பாரு. லட்சுமி கத்தி கதறத நான் போன்ல கேட்டேன் சார். அது எப்படி சார் சொல்றது? என்னால தூங்கவே முடியல. காலையில எழுந்து அவளை பார்க்கலான்னு போனா அந்த பிரதமேஷ் பையன் அவளை என்கிட்ட காட்ட மாட்டான் சொல்லிட்டான் சார். அதுக்கப்புறம் சொல்றான் அவன் கூட ஓடி போயிட்டான்னு சொல்றான். அப்புறம் நான் அவங்க அப்பா பார்த்து சொன்னேன், அவன் லட்சுமி ஏதோ பண்ணிட்டான்னு. ஆனா அந்த ஆளு பணத்து மேலே தான் குறியா இருந்தாரு. அவர் அதை கண்டுக்கவே இல்ல. அவ கத்தி கதர்ன அந்த குரல் என் போன்ல ரெக்கார்ட்ல இருக்கு சார். பாக்குறீங்களா சார்? அந்த போனை கொடு. பாருங்க சார், லட்சுமியோட கதறல் சத்தம் கேட்டா உங்களுக்கு புரியும் சார். அவன் தான் சார் அவளை ஏதோ பண்ணிருக்கான். சார் அடிக்காதீங்க சார் மன்னிக்குங்க சார். இல்ல சார், நான் எந்த தப்பு பண்ணல சார். நான் எந்த தப்பு பண்ணல சொல்லிடுறேன் சார். ப்ளீஸ் சார், என்ன விட்டுருங்க சார். மாய்மடு சார், அது வந்து ஏன்னா அவ ஏற்கனவே ஓடி போக ஒரு முறை ட்ரை பண்ணா சார். சிட்டில இருந்து வந்த ஒரு பொண்ணோட ஓடி போக ட்ரை பண்ணா. நான் சொன்னது கிராமத்து ஜனங்க நம்பிட்டாங்க. அவ ஓடி போயிட்டான்னு நினைச்சிட்டாங்க சார். பிரச்சனை பண்ணாவா? யார்? ஸ்னேகாவா? பேர்ல எனக்கு தெரியாது சார். ஆனா அவங்க 2 பேரும் அங்கிருந்து ஓடினாங்கல்ல. தாமோதரனும் ரோஹனும் தான் அவங்கள பிடிச்சாங்க.
உட்காந்து விருந்து சாப்பிட வந்த அப்பம் புள்ள 2 பேரும் சேர்ந்து ஏன்டா என்கிட்ட போய் சொன்னீங்க லட்சுமி ஸ்னேகாவும் ஓடிட்டாங்கன்னு? உண்மையில என்ன நடந்துச்சுன்னா அவங்க 2 பேரையும் நீ புடிச்சிருக்க. லட்சுமி பிரதமேஷ் கிட்ட அனுப்பி வச்சுட்டு ஸ்னேகாவை நீ கொலை பண்ணிருக்க. இல்ல சார், அந்த பொண்ணு எங்களோட ஃபங்க்ஷனை பத்தி தப்பா பேசிட்டு இருந்தா. அது ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கு. அவ லட்சுமி மனசை மாத்த ட்ரை பண்ணா. லக்ஷ்மி, இங்க நடக்கிற இந்த ஃபங்க்ஷன் அப்புறம் உனக்கு நடக்கிற இந்த கொடுமை இது எல்லாத்தையும் கேமரால டீடைலா சொல்லு, சரியா? அதை நான் என்னோட போன்ல ரெக்கார்ட் பண்ணிடுறேன். அப்புறம் நான் போய் இதை போலீஸ்ல காமிச்சிடுறேன். போலீஸ் வருவாங்க, உங்களை காப்பாத்திடுவாங்க. சரி பேசு. கல்யாணம் அப்புறம் ஃபங்க்ஷனுங்கிற பேர்ல இந்த கிராமத்து ஜனங்க பொம்பளைங்களை விக்கிறாங்க. முதல்ல ஷரத் என்ன விலை பேசி வாங்கினாரு. அவரோட கான்ட்ராக்ட் முடிஞ்சு போயிடுச்சு. அதை ரெனியூ பண்ணவும் அவர்கிட்ட காசு இல்லை. அதனால எங்க அப்பா என்ன பிரதமேஷ் கிட்ட வித்துட்டாரு. இதுக்கு எனக்கு மட்டும் இல்ல, இந்த கிராமத்துல இருக்க நிறைய பொண்ணுங்களுக்கு இதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. அடியே, நீ அந்த மும்பைல இருந்து வந்த பொண்ணு தானே? நீ கவலைப்படாத, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன், ஓகேவா? பயப்படாத, நான் போய் இதை போலீஸ்ல காட்டுறேன், சரியா? ஏய் சீட்டன், சீட்டன், அவளை புடி. ஏய் நில்லு. லக்ஷ்மி அதுக்கப்புறமா தான் சொன்னா சார், கிராமத்தை பத்தின ஏதோ ஒரு வீடியோ இருக்கு அப்படின்னு. நான் தான் அவளோட போனை செக் பண்ணேன். ஆனா அந்த போன்ல அப்படி எதுவுமே இல்லை சார். அந்த போன் அப்புறம் நான் தான் உடைச்சேன். நாங்க 2 பேரும் எந்த தப்பும் பண்ணல சார். சார் ஒரு நிமிஷம். பால்கர்ல இருந்து எந்த நம்பர்ல இருந்து அந்த பையனுக்கு கால் வந்துச்சோ அந்த நம்பர் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நம்மளோட டீம் இப்போ அவங்கள பிடிச்சிட்டாங்க. கரண், சார் இந்த பொண்ணுக்கு பலமா அடிபட்டுருந்துச்சு. அவ துணிமணிலாம் அழுக்கா இருந்தது சார். பின்னாடி ஒரு ரோடு தெரியுது பாருங்க, அங்கதான் ஓடி வரத பார்த்தேன். அண்ணே 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 அண்ணே, உங்க போனை ஒரு நிமிஷம் தர முடியுமா? என்ன மேடம் உங்களுக்கு இப்படி அடிபட்டிருக்கு? அண்ணே எனக்கு ஒரு அர்ஜென்ட்டா கால் பண்ணனும், ப்ளீஸ் கொடுங்க. தரேன். Thank you. சார் அவங்க கிட்ட ஒரு மெமரி கார்டு இருந்துச்சு. என் போனை வாங்கினாங்க, அதுல மெமரி கார்டு போட்டு யாருக்கோ கால் பண்ணாங்க. அதுக்கப்புறம் போன்ல இருந்து கார்டு எடுத்துட்டு என் போனை எனக்கே திருப்பி கொடுத்துட்டாங்க. கதிர், இவரோட டீடைல்ஸ் வாங்கிக்கோங்க. சார் விஷயத்த சொல்லு. சார் அந்த பால்கர்ல இருந்து மீரா ரோட்ல இருந்து பால்கருக்கு போற ரூட்ல எத்தனை சிசிடிவி கேமராஸ் இருந்துச்சோ எல்லா ஃபுட்டேஜும் செக் பண்ணிட்டேன் சார். வண்டி ஓனர் ஒருத்தன் கிடைச்சிருக்கான். அவனுக்கும் இந்த கேஸ்க்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கும்னு தோணும். யார் அது? சார் வண்டி என்னோட தான். ஆனா அன்னைக்கு நைட்டு வண்டியை நான் கொண்டு போகல. ஆமா சார், அன்னைக்கு நைட்டு எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஹலோ கமல், நான் ஸ்னேகா பேசுறேன். ரொம்ப அர்ஜென்ட். ஒரு நிமிஷம் இதை கொடுக்குறேன். நீ ஸ்னேகாவை ரேப் பண்ணிட்டு அப்புறம் மர்டர் பண்ணிட்டல? கரண், அதை காட்டு. இங்க பாருடா, இந்த வண்டியில தானே அங்க போயிட்டு வந்த. சொல்லு, சீக்கிரம் சொல்லு. ஸ்னேகா அன்னைக்கு எனக்கு வேற நம்பர்ல இருந்து கால் பண்ணிருக்கேன். அவ வாய்ஸ் அந்த அளவுக்கு தெளிவா கேட்கல. 3வது தடவை என் ரூம்மேட் கமலோட ஃபோனுக்கு கால் பண்ணிருக்கா. ஹலோ அபே, நான் டாக்குமெண்ட் ஷூட் பண்றதுக்காக பால்கர் வந்திருக்கேன். இங்க இருக்கிற கிராமத்து மக்கள் என்ன அட்டாக் பண்ணிட்டாங்க. என்ன அடிச்சு காயப்படுத்திட்டாங்க. அங்க இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். என்ன நீ ஓகே தானே? பரவாயில்ல, நல்லா இருக்கேன். Thank God, நல்லா இருக்கல. எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. சரி, அப்போ அந்த பிளானை கேன்சல் பண்ணிட வேண்டியதுதான். சரி ஓகே, இதுக்கப்புறம் நீ நம்ம வாழ்க்கையை பத்தி யோசி. இல்ல எந்த பிளானும் கேன்சல் ஆகாது. எவன் சொன்னா டாக்குமெண்ட்ரி பிளான் கேன்சல்னு? அவங்க போனை உடைக்கிறதுக்கு முன்னாடியே நான் மெமரி கார்டை எடுத்துட்டேன். நான் எப்பவுமே உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ எப்பயாவது யோசிச்சு பார்த்திருக்கியா? நீ அமெரிக்கா போயிட்டா இங்க தனியா நான் என்ன பண்ண போறேன்? அபே ப்ளீஸ், நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட் இல்ல, ஜஸ்ட் ஃப்ரெண்ட். என்னால உன் கூட அப்படியெல்லாம் இருக்கவே முடியாது. தேவையில்லாம கற்பனை பண்ணாத. உன்னை பத்தி நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? உனக்காக என் வேலையெல்லாம் விட்டுட்டு வீடியோஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கான நீ உன் விருப்பப்படி பண்ணிட்டு இருக்க. நீ என் ஃப்ரெண்டு தானே, அதனால தான் உனக்கு கால் பண்ணேன். ஆனா உன் மைண்ட்ல வேற ஏதோ போயிட்டு இருக்கு போல. எனிவேஸ், தேங்க்யூ அபே. நான் வேற யாருக்காவது கால் பண்றேன். ஒரு நிமிஷம். சாரி. நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன். நீ ஃப்ரெண்டு மட்டும் தான் மறந்துட்டேன். சரி, ஒண்ணு மட்டும் பண்ண. நீ எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லு, உன்னை நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே. நான் ரொம்ப கோவத்துல இருந்தேன் சார். அவளுக்கு டாக்குமெண்ட்ரி தான் முக்கியம், நான் அவளுக்கு முக்கியம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்ட்டி முடிஞ்சதும் அவளை வீட்டுல டிராப் பண்றதுக்காக நான் போனேன். ஸ்னேகா இங்க பாரு,
நீ பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் பிரச்சனை இல்ல. நான் என்ன சொல்றேன்னா நீ நம்மள பத்தி யோசிச்சு பாரு அபே ப்ளீஸ். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. என்னோட பிரச்சனையை உன்கிட்ட திணிக்க விரும்பல. ப்ளீஸ் அபே, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். சரி, அப்புறம் உன் இஷ்டம். ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சு, உன் பாஸ்ட பத்தி யோசிச்சு பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர்ல தொலைச்சிடாத. அபே, நீ நிஜமாவே ரொம்ப நல்லவன். ஆனா நீ யோசிக்கிற மாதிரி நமக்குள்ள எதுவுமே நடக்காது. எனக்கு இங்க இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. நான் ஃபிலிம் மேக்கிங் கோர்ஸ் பண்றதுக்கு பாஸ்டன் போலான்னு தான் இருக்கேன். குட் நைட். நான் கரண் கிட்ட இருந்து வண்டி வாங்கினேன். என் போனை வேணும்னே வீட்டுல விட்டுட்டேன். அந்த இடத்துக்கு போனதும் அவ அடிபட்டு வந்ததை பார்த்தேன். அதுக்கப்புறம் கார்ல உட்கார வச்சுக்கிட்டு மும்பைக்கு நான் கிளம்பிட்டேன். அவ வண்டியில உட்காந்துட்டே தூங்கிட்டா. அப்புறம் யாரும் இல்லாத இடத்துல வண்டி நிப்பாட்டினேன். அபே, இங்க எதுக்காக வண்டி நிப்பாட்டின? நீ என்ன பெரிய எவலாடி? வேலை ஆகணும்னா மட்டும் அபே அபேன்னு கூப்பிடுறேன். ஆனா ஜஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்றேன். உன்ன மாதிரி காதலனை எல்லாம் தலைகளா கட்டி தொங்க விட்டு மிளகா பொடி மூஞ்சில பூசணும்டா. அப்பதான் வாழ்நாள் முழுக்க பொம்பளைவே நினைக்க மாட்டேன். ஜெயில தூக்கி போடுங்க. ஆண்கள் அகங்காரத்தால பெண்களை கட்டுப்படுத்த முடியாம போகும்போது அவன் வேற மாதிரி டீல் பண்ண ஆரம்பிக்கிறான். வெறும் சட்டத்தை மட்டும் உருவாக்கி எந்த பிரயோஜனமும் இல்ல. சமுதாயத்துக்கும் ஆம்பளை பசங்களுக்கும் விஷயத்தை சொல்லி புரிய வைக்கணும். அவங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். இல்லனா பெண்கள் இப்படி இரையாகிட்டே இருப்பாங்க, ஆண்களும் இப்படி குற்றவாளி ஆகிக்கிட்டே இருப்பாங்க. நான் உங்களிடமிருந்து இப்போது விடை பெறுகிறேன். மறுபடியும் கிரைம் பெட்ரோல் சதார் கூடிய இன்னொரு எபிசோட்ல சந்திக்கலாம். அடுத்த எபிசோட்ல நம்ம எக்ஸ்பர்ட்டோட விஷனோட. அது வரைக்கும் நீங்களும் உங்க குடும்பத்தை பத்திரமா பாத்துக்கங்க. அலர்ட்டா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருங்க கிரைம் பெட்ரோல் சதார். ஜெய் ஹிந்த்.